இவர்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் மன அழுத்தம் ஏற்படும், எப்படியெல்லாம் அவமானம் அழுகைன்னு கேட்டிங்க அப்படின்னா, தனக்கு தானே தேடிக்குவாங்க. இந்த விருச்சக லக்னம் விருச்சக ராசி யார் பிறந்திருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சப்போர்ட்லாம் கிடைக்காதுங்க. சப்போர்ட் கிடைக்காது. நீங்க தான் செய்யணும். கடமையும் பொறுப்பையும் எடுத்து கட்டிட்டு வரிஞ்சு கட்டிட்டு செய்வீங்க. யாருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டீங்க. தனக்கு இல்லாம கூட எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. நான் என்ன பண்றேன், நான் அதை வச்சு என்ன பண்ணப்போ என் தம்பி வச்சுக்கிட்டோம், என் தங்கச்சி வச்சுக்கிட்டோம், எங்க அக்கா கொடுக்குறேன், என் அண்ணா கொடுக்குறேன். தனப்புன்னு எடுத்து வைக்க தெரியாதுங்க. எனக்கு கால புருஷருக்கு 8 இல்லையா, ஆனா ஆசை இருக்கும். கிடைப்பதை கொண்டு சரியாக வாழ்க்கையை வாழத் தெரியாமல் இருப்பதையும் கொடுத்து விட்டு அம்போ என்று உட்கார்ந்து கொண்டிருக்கும் விருச்சகம். வண்டி எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே நிக்கிறீங்க. இதுதான் விருச்சகத்துடைய வாழ்க்கை. ரொம்ப தூரம் லாங் டிராவல் போல மாதிரி இருக்கு. ஆனா போல இடத்துக்கு போய் சேரலையே, நினைச்ச இடத்துக்கு வந்து சேரலையே. அப்ப என்ன பண்ணணுங்க? வாழ்க்கை துணை ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எப்படிங்க பிறந்த வீட்டு பெருமையே பேசுவீங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சின்ன குழப்பம், பிரச்சனை, கஷ்டம் அதுவும் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா, குரு புதன் சேர்க்கை யாருக்கெல்லாம் கடகத்தில் இருக்கிறதோ விருச்சக ராசிக்காரர்கள் தனக்காக தன் குடும்பத்திற்காக சேர்த்து வச்ச சொத்து, அது அண்ணனா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, தங்கச்சி தம்பி யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருப்பி தரமாட்டாங்க. அந்த காலத்துக்கு தேவைப்படாம யோசிக்காம விட்டுருவீங்க. அன்னைக்கே சொன்னாங்க, செஞ்சிருக்கலாம், பண்ணிருக்கலாம், பார்த்துருக்கலாம், நான் கையில் எடுத்திருக்கலாம், நல்லா வாழ்ந்திருப்பேன். காலம் கடந்த பின்னாடி எந்த நீங்க திங்க் பண்ணாலும் கிடைக்காது. அதனால இந்த கிரக சூழல் இருக்குன்னா விருச்சிக லக்ன ராசியை பிறந்தவங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். விருச்சகம் காலபுருஷருக்கு 8ங்க. காலபுருஷருக்கு 8. செவ்வாயுடைய ஆட்சி வீடு, சந்திர பகவானுக்கு நீச்ச வீடு, கேது பகவானுக்கு உச்ச வீடு, குரு பகவான் யோகாதிபதியான கிரகம். இவர்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் மன அழுத்தம் ஏற்படும், எப்படியெல்லாம் அவமானம் அழுகைன்னு கேட்டிங்க அப்படின்னா, தனக்கு தானே தேடிக்குவாங்க. இந்த விருச்சிகத்துல ஒரு சுச்சுவம் இருக்கு. அனுஷம் 4ஆம் பாதமும் கேட்டை 3ஆம் பாதமும் அது வரும் காலத்து வீடியோவில் கொடுக்குறேன் நான். சரிங்களா? அப்போ இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில யார் பிறந்திருந்தாலும் உங்கள் சந்திர பகவான் அப்படிங்கிற அதிபதியின் கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா, பாக்யாதிபதி அவர் தான், பாதகாதிபதி அவர் தான். ஆனால் உங்கள் யோகாதிபதியாக உச்சம் அடைகிறார். அதே யோகாதிபதி உங்க 3ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். இந்த விருச்சக லக்னம் விருச்சக ராசி யார் பிறந்திருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சப்போர்ட்லாம் கிடைக்காதுங்க. சப்போர்ட் கிடைக்காது. நீங்க தான் செய்யணும். கடமையும் பொறுப்பையும் எடுத்து கட்டிட்டு வரிஞ்சு கட்டிட்டு செய்வீங்க. யாருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டீங்க. தனக்கு இல்லாம கூட எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. நான் என்ன பண்றேன், நான் அதை வச்சு என்ன பண்ணப்போ என் தம்பி வச்சுக்கிட்டோம், என் தங்கச்சி வச்சுக்கிட்டோம், எங்க அக்கா கொடுக்குறேன், என் அண்ணா கொடுக்குறேன். தனப்புன்னு எடுத்து வைக்க தெரியாதுங்க. எனக்கு கால புருஷருக்கு 8 இல்லையா, ஆனா ஆசை இருக்கும். ஒரு வாய் மட்டும் டேஸ்ட் நல்லா பிடிச்ச உணவா இருக்கு, இல்லை ஒரு ஸ்நாக்ஸா இருக்கு, ஒரு வாய் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு இதே மாதிரி தானே எல்லாமே இருக்க போகுது. இந்த டேஸ்ட் ஒரு லட்டு எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். லட்டு எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வாய் வாயில போட்டுட்டு இதே மாதிரி லட்டு ஃபுல்லா டேஸ்ட் இருக்கும். சரி, தம்பியும் தங்கச்சியும் சாப்பிட்டோம், அக்காவும் அண்ணா சாப்பிட்டோம் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருவீங்க. அவங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டு இருப்பீங்க. அதான் விருச்சகம். கிடைப்பதை கொண்டு சரியாக வாழ்க்கையை வாழத் தெரியாமல் இருப்பதையும் கொடுத்து விட்டு அம்போ என்று உட்கார்ந்து கொண்டிருக்கும் விருச்சகம். எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க? குரு பகவான் மூளைங்க, சந்திர பகவான் மனம், புதன் பகவான் புத்தி. அந்த புத்தி கிரகம் உங்களுக்கு 8-11 வருது. 5ஆம் இடம் என்ற ஆய் மனசில் போய் நீச்சம் அடைகிறாரு. குரு பகவானும் யோகாதிபதி தான். அவரும் உங்க முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல போய் நீச்சமாகி இங்க 9 பாதகத்துல போய் உச்சம் அடைகிறார். கிடைக்கிற வாழ்க்கையையும் தனக்கும் எடுத்து வச்சுக்க தெரியாது, வாழ தெரியாது.
தவறு. உங்க வாழ்க்கையை நீங்க தாங்க வாழ்ந்தாகணும். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க, நீங்க வாழ வைக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கை இன்னும் நல்லா வாழ்ந்தா இன்னும் நல்லா வாழ வைக்கலாம்ல. அந்த இன்னும் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்ப்பா, அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு என்ன இருக்கும். சாப்பிடும்போது கூட ஒரு வாய் சாப்பிட்டு யாராவது வந்து கேட்டாங்கன்னா அள்ளி கொடுத்துருவோம். வாயில போட்டதே எடுத்து கொடுத்துருவாங்களாம். எப்படிங்க? வாயில போட்ட சாப்பாடு கூட எடுத்து கொடுத்துருவாங்களாம். அதான் விருச்சகம். தொண்டை வரைக்கும் வாய்க்குள்ள இருக்குன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. முழுங்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு. ஆனா முழுங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பிரச்சனையும் மன அழுத்தமும் தொண்டையில சிக்கின மாதிரிதான் இருக்கும். துப்பவும் மாட்டாங்க, முழுங்கவும் மாட்டாங்க. இன்னொரு விஷயம் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய சிந்தனை, நிறைய யோசனை, நிறைய ஆசை, நிறைய கனவு, லட்சியம் எல்லாம் இருக்கும். ஆனா அதை எப்படி அனுபவிக்கவும் தெரியாது. மற்றவங்களை பார்த்து ஆனந்தப்படுறீங்க, அது நிலைக்காதுங்க. அது நிலைக்காது. சரிங்களா? உங்களுக்கான வாழ்க்கை நீங்க வாழ்ந்தானா நல்லா இருக்கும். வண்டி ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம், ஸ்மூத்தா போகுது. அப்படியே ரைஸ் பண்றோம், டாப் கியர்ல வேகமா போகுது. ஆனா வண்டி நம்ம பிரேக் போட்டு நிறுத்தும் போது வண்டி எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே நிக்கிறீங்க. இதுதான் விருச்சகத்துடைய வாழ்க்கை. ரொம்ப தூரம் லாங் டிராவல் போல மாதிரி இருக்கு. ஆனா போல இடத்துக்கு போய் சேரலையே, நினைச்ச இடத்துக்கு வந்து சேரலையே. அப்ப என்ன பண்ணணுங்க? கிரகங்களை இயக்க கற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். உங்களுக்கு அருமையான வாழ்க்கையை கிரகம் கொடுத்துருக்கு. அதை சரியான முறையில நீங்க கையாளணும். வாழ்க்கையை வாழ தெரிந்தும் வாழ தெரியாதவர்கள் யாருன்னா விருச்சகம் தாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. என் தம்பியா எல்லாமே எனக்கு. பிறந்த வீட்டு பெருமையை மட்டும் என்னைக்கும் விருச்சகம் பேசாம இருக்க மாட்டீங்க. வாழ்க்கை துணை ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எப்படிங்க பிறந்த வீட்டு பெருமையை பேசுவீங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சின்ன குழப்பம், பிரச்சனை, கஷ்டம் அதுவும் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா, குரு பகவான் சப்போஸ் வந்து உட்கார்ந்தாரு பாதகஸ்தானத்தில், அவரோட புதன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணணுங்க? சீட்டு போடுறது, சீட்டு சேர்த்தலும் உங்க பேர்ல சேர்த்தணும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அதுவும் உங்க பேர்ல வாங்கணும். என் தங்கச்சிக்காக, என் தம்பிக்காக, அக்காவுக்காக அவங்க பேர்ல வாங்கலன்னு வாங்கிட்டீங்கன்னா ஒன்னா இருக்கும்போது நல்லா இருக்குங்க. கசப்பெல்லாம் ஒரு நாளைக்கு கல்யாணம் எல்லாம் ஐயோ பிரிஞ்சு போகும். பார்த்தீங்கன்னா சொத்தை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. குரு புதன் சேர்க்கை யாருக்கெல்லாம் கடகத்தில் இருக்கிறதோ விருச்சிக ராசிக்காரர்கள் தனக்காக தன் குடும்பத்திற்காக சேர்த்து வச்ச சொத்து, அது அண்ணனா இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சி தம்பி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருப்பி தரமாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணுங்க? சொத்து சேர்த்தும் போது உங்கள் பேரில் வச்சுக்கோங்க, நாமினியாக போட்டுக்கோங்க, உயிரை கூட மாற்றி எழுதிக்கலாம். தேவைப்பட்ட நாளைக்கு பிரச்சனைங்கும் போது தன்னை நம்பாமல் தன்னை நம்பி வாழக்கூடியவர்களே நம்பும். அதே புதன் பகவான் 12ஆம் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. வாழ்க்கை துணையை 12 புதன் இருக்குன்னா சந்தேகம், அதில் நிறைய வாழ்க்கை வந்து இழந்திருப்பீங்க. 12ஆம் வீட்டில் புதன் 12 லக்க ராசிக்கு யாருக்கு இருந்தாலும் சரிங்க, சந்தேகப்படுவாங்க, காரியவாதிகள். இன்னொன்று இவ்வளோ சரியா இருப்பாங்க, நான் சரியா இருக்கேன்ல ஓ சரியா இருக்க சொல்லுங்க. இதே புதனோட ராகு இருந்துட்டாவோ கேது இருந்துட்டாவோ இவங்க தப்பு செய்யலாம், மற்றவங்க தப்பு செய்யக்கூடாது. அந்த மாதிரி விதண்டாவாதம் பிடிச்சிருப்பாங்க. 12ஆம் வீட்டில் மட்டும் புதன் இருக்குன்னா வாழ்க்கை துணையை சந்தேகப்படுவதன் மூலமா வாழ்க்கை இழப்பீங்க. உட்காந்து பேசுங்க, புரிய வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். டக்கு நம்ப மாட்டாங்க யாரையும். அதன் மூலம் நிறைய காயம், அழுத்தம், மனவேதனை, பிரச்சனை. அப்பப்பா எவ்வளோ சொல்றது சொல்லுங்க. காலப்புருஷ 8 வந்து பிறந்திருக்கீங்க.
காலபுருஷ 8 ஆயுள் ஸ்தானம் அதுதான், அதிர்ஷ்டம் அதுதான், ஆபத்தும் அதுதான். தற்கொலை எண்ணங்கள் வரும். உங்க ஜாதகத்துல சனி குரு சேர்க்கை இருந்தாவோ, இல்ல புதன் சனி பகவான் சேர்க்கை இருந்தாவோ, செவ்வாய் சனி ராகு கேது சேர்க்கை இருந்தாவோ, வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னு தோணாதுங்க. மரண பயம் இருக்கும். என்னங்க வருமானம் வேணும், எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கலன்னா டக்குன்னு மனசு வந்து பார்த்தீங்கன்னா கோழையாயிடுவீங்க. மரண பயம் இருக்கும், தற்கொலை எண்ணம் வரும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆய்வுக்கு எடுத்துக்கணும். சரியாக வந்து கோச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி காலங்கள் பாதிப்பு இருக்குது அப்படின்னா கட்டாயம் தற்கொலையை உள்ள இறங்குவாங்க. அந்த காலத்தில் லக்னாதிபதிக்கும் ஆயுள் கிரகம் கோச்சாரத்தில் பலமாக இருக்கு அப்படின்னா மீட்கப்படலாம். ஒரு நாளாவது வருங்க தற்கொலை என்ன வருங்க. என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், விரக்தி வரும். அப்போ வாழ்க்கையை நோக்கி ஒரு பயத்தின் மூலமாகவே என்ன பண்ணுவாங்க, இவங்க மன அழுத்தத்துக்குள்ளே இருப்பாங்க. எப்படி வாழ்க்கையை கொண்டு போகிறது, எப்படி செய்யறது, என்ன பண்ணுறது, ஐடியா நல்ல வழிகாட்டி இருப்பாங்க. உங்களால் அதை சரியாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏதோ இடத்துல மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா புதன் புத்தி இல்லையா, அந்த புத்தி என்ன உங்களுக்கு அந்த காலத்துக்கு தேவைப்படாமல் யோசிக்காமல் விட்டுருவீங்க. அன்னைக்கே சொன்னாங்க, செஞ்சுருக்கலாம், பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம், நான் கையில் எடுத்துருக்கலாம், நல்லா வாழ்ந்துருப்பேன். காலம் கடந்த பின்னாடி எந்த நீங்கள் திங்க் பண்ணாலும் கிடைக்காது. அதனால இந்த கிரக சூழல் இருக்குன்னா விருச்சிக லக்ன ராசியை பிறந்தவங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும். விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதே போல் கமெண்ட் பண்ணுங்க, சொன்ன விஷயங்கள் எப்படி இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக லக்ன ராசியை பிறந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.